ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மசாலா ஸ்பூன்ஸ். இந்த வீடியோவில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா ஸ்பூன்ஸ். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் கார்ன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதில் 4 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த பட்டர்லேயே இது வந்து நல்லா வதங்கணும். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 4 பீன்ஸ் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே அரை கப் ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, அந்த பட்டரில் நல்லா எல்லாம் கோட் ஆனால் போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த கார்ன் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஹீட்டில் வச்சு 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 1 நிமிஷத்துக்கு பிறகு இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாமே கலந்து விட்ட பிறகு இதை மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் நல்லா வேக வைக்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம காய் எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. காய் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இந்த சூப்பில் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சிங்கன்னா நல்லா திக்காக சூப் ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக கொதிக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா இடித்து பெப்பர் இதில் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி மிளகை நல்லா இடிச்சிட்டு சூப்பில் சேர்த்தா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கடைசியாக 5லேருந்து 6 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளோட சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம மசாலா ஸ்பூன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.